கிராமத்து மன்னனின் கடைசி வார்த்தை. வெள்ளியூர் கிராமத்தின் தலைவன் பேராசிரியர் முத்தையா. அனைவரும் அவரை கிராமத்து மன்னன் என்று அழைத்தனர். நேர்மையும் தீர்க்கதரிசனமும் கொண்டவர். அவர் தீர்ப்புகள் எப்போதும் நியாயமானவை என்பதால் மக்கள் அவரிடம் பெரிய மரியாதையுடன் இருந்தனர். ஆனால் காலம் அவரை மெல்ல அழைத்துக் கொண்டு போனது. ஒருநாள் அவருடைய உடல்நிலை மோசமாகியது. கிராம மக்கள் அனைவரும் கவலையில் மூழ்கினர். மன்னா, நீங்களே எங்களுக்கு வழிகாட்டிய தலைவர். உங்களின் கடைசி வார்த்தை எதுவாக இருக்கும் என்று கேட்டனர். கடைசி வார்த்தையின் ரகசியம். முத்தையா கண்களைத் திறந்து மெலிதாக சிரித்தார். என் மக்கள், நான் வெறும் ஒரு தலைவராக இருக்கவில்லை. ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உங்கள் கிராமத்தை நேசிக்கும் மன்னனாக வாழ்ந்தேன். ஆனால் என் கடைசி வார்த்தை உங்களுக்கான ஒரு பாடம்தான். அவர் மூச்சை இழுத்து மெதுவாக கூறினார், கிராமத்தின் ஒற்றுமைதான் உண்மையான ஆட்சியை நிலைநிறுத்தும். குலம், மதம், தற்காசி இவற்றால் கோபமாகும் முன்பு ஒன்று சிந்தியுங்கள். இன்று நீங்கள் வென்றாலும் நாளை உங்கள் குழந்தைகள் இழக்க நேரிடலாம். ஒற்றுமையாக இருங்கள். அதுவே என் கடைசி வருகை. முடிவு. அந்த வார்த்தைகள் கிராமத்தில் புதிய பசுமையை உருவாக்கியது. முத்தையா மறைந்த பிறகு கிராம மக்கள் ஒருமைப்படி வாழ அவரது வார்த்தைகள் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. தத்துவம். ஒரு மனிதன் வாழ்வில் சொல்வதற்காக மட்டும் அல்ல, செயல்படுத்துவதற்காக ஒரு வார்த்தை பேச வேண்டும். அதுதான் அவனை காலம் கடந்தும் நினைவுகூர வைக்கும்.